நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வருடத்துடைய 7 மாதங்களை தேவ தயவால கடந்து 8வது மாதத்திற்குள்ளார வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை, பேழையை ஆயத்தம் பண்ணு. இந்த பேழைங்கிற வார்த்தையை கேட்டாலே அது நமக்கு நோவா காலத்தை நினைவுபடுத்தும். இந்த நோவா காலத்தை பற்றின குறிப்பு கடைசி கால அடையாளங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிற மத்தேயு 24வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்துடைய 38 மற்றும் 39வது வசனத்துல பார்த்தோம்னா, எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இந்த வசனம் குறிப்பா பேழையை பற்றின காரியத்தை மையப்படுத்துது. ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக நோவா தேவனுடைய கட்டளையின் பேர்ல பேழையை ஆயத்தம் பண்ணுகிறார் இல்லையா, அதையே குறிக்கிறதாக இருக்கு. அப்படி குறிப்பா இந்த பகுதி பேழையை ஆயத்தம் பண்ணுகிற காலத்துல இருந்து பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாளை குறிக்கிறதாக இருக்கு. இந்தபடியாகவே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்னு இந்த வசனம் தெளிவாக நிறைவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியாக மனுஷகுமாரன் வருகிற நாட்கள்ல இதே போன்ற காரியங்கள் நடக்குங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். அந்தபடி இந்த பேழையை குறித்த சில காரியங்களை முதலாவதாக பார்க்கலாம். முதலாவது, நோவாவிற்கு இந்த பேழை எதை குறிக்கிறதாக இருக்கு? அவர் கிருபையினால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறிக்கிறதாக இருக்கு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால? நோவா கர்த்தருடைய கண்கள்ல நீதிமானாக காணப்பட்டதுனால. அப்படியாக இருந்த அவரை ரட்சிக்கும்படியாகவே பேழையை தேவன் உண்டு பண்ண சொல்றாரு. அப்பதான் வரவிருக்கிற ஜலப்பிரளயத்துல அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட முடியும். அதனாலேயே கிருபையினால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அடையாளமாக பேழை நோவாவுக்கு இருக்கு. அடுத்தபடியாக பேழைக்குள்ளார பிரவேசிக்காத மற்ற ஜனங்களுக்கு அது நியாய தீர்ப்புல ஆக்கினையை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளமா இருக்கு. அந்தபடியாக அந்த மக்கள் பேழைக்குள்ளார பிரவேசிக்காம அந்த ஜலப்பிரளயத்துல அழிந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அந்த ஜனங்களை அப்படியே கைவிட்டுறல. தேவனும் பொறுமையோட காத்திருந்திருக்கிறாருன்னு சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு சொல்லுது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அப்போ இந்த பேழையை உண்டு பண்ணுகிற காலத்துல தேவன் நீடிய பொறுமையா இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்திலேயாவது மற்ற மக்கள் மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அந்த பேழைக்குள்ளார பிரவேசிக்கிற வாய்ப்பை பெற்றிருப்பாங்க. அவங்க அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காகவே நோவாவும் நீதியை பிரசங்கிச்சிருக்கிறாரு. இதை நாம புதிய ஏற்பாடு புஸ்தகமான 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்க முடியும். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. அப்போ இந்த இடத்துல நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவான்னு சொல்லப்படும் போது அந்த பேழையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்கள்ல நோவா அந்த ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கிச்சிருக்கிறாரு. அதை கேளாம போன ஜனங்களே அந்த நியாய தீர்ப்புல ஆக்கினைக்குள்ளார போயிருக்கிறாங்க. அப்படி மற்ற ஜனங்களுக்கு இது நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கு. அடுத்தபடியா தேவனுடைய பார்வையில இருந்து இதை பார்க்கும்போது இந்த பேழையானது நீதியை சரி கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கு. தேவன் நீதியை சரி கட்டும் போது நீதிமான்களாக இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பாரு. அதே துன்மார்க்கமாக அக்கிரமமாக நடந்து கொண்ட ஜனங்களை என்ன செய்வாரு? ஆக்கினைக்கு ஏதுவாக நியமிப்பாரு. எதனால தேவன் நீதியை சரி கட்டும்னு நினைச்சாரு? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5 முதல் 7வது வசனங்கள்ல பார்க்கும்போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி போய் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாமே நித்தமும் பொல்லாததாக இருந்திருக்கு. இது தேவனை விசனப்படுத்தி இருக்கு. அதனாலேயே தேவன் தான் சிருஷ்டித்ததை நிக்கிரகம் பண்ணுவதாக முடிவு பண்ணாரு. அதாவது அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணாரு. அப்படியாக முடிவு பண்ண போதே நோவாவுக்கு அவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்து அவர் பேழையை உண்டு பண்ண சொல்லி அதன் மூலமாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ரட்சித்தாரு. இப்போ இந்த பேழையை ஆயத்தம் பண்ணுவது எப்படி கடைசி நாளுக்கு ஒப்பனையா இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அந்த நாட்கள்ல எப்படி தேவன் நோவா நீதிமானா இருந்ததுனால அவரை கிருபையினால பேழைக்குள்ளார ரட்சித்தாரோ, அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய நம்மையும் தம்முடைய கிருபையினால ரட்சிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. இதுல நாம நிதானிக்க வேண்டியது, நாம அந்த நீதிமான்கிறதுக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல கடைசியா சொன்னது,
பூலோகத்துல இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர் கட்டளையிட்டது எல்லாமே அவங்க கை கொள்ளும்படியாக செய்யணும்னு சொன்னாரு. அந்தபடியாக இதுல நாம சுவிசேஷத்தை கேட்டுட்டோம், அதற்கு பிற்பாடு ஞானஸ்நானமும் எடுத்துட்டோம். அடுத்தபடியாக அவர் கட்டளைகள் எல்லாம் கை கொள்கிறோமா? அப்படி கை கொள்ளும் போதே நாம அவரை விசுவாசிக்கிறதுக்கான அடையாளமா இருக்கு இல்லையா? அப்படியாகவே நாம நீதிமானாக நிலைநிற்க முடியும் இல்லையா? இப்படியாக அன்றைக்கு எப்படி பேலை நோவா என்னும் நீதிமான கிருபையினால ரட்சித்ததோ அதே போலதான் கிறிஸ்துவினால நீதிமான்களாக்கப்பட்ட நாமும் கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம். அதே போல தேவனை விசுவாசிக்காத மற்ற மக்களுக்கு இது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது போல இந்த கடைசி நாட்கள்ல தேவனை ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக நியாய தீர்ப்புக்குள்ளார போகிறதற்கு அடையாளமா இருக்கும். இதையும் நமக்கு மத்தேயு 24 அதிகாரம் தெளிவா குறிப்பிடுது. அந்த நாட்கள்ல எப்படி ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தாங்களோ அதே போல இந்த நாட்கள்லயும் மக்கள் உணர்வில்லாம அவங்கவுங்க காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஜலப்பிரளயத்துல சிக்கி அழிந்து போன மக்களுக்கு ஒப்பாக மாறுவாங்க. அடுத்தபடியா இந்த பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களானது நீதியை சரிக்கட்டும் நாட்களாக இருக்கும். லூக்கா 21 அதிகாரமும் கடைசி நாட்களை பற்றி சொல்லியிருக்கும். அதுல குறிப்பா 22 வசனத்துல எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அப்படியாக தேவன் நீதியை சரிக்கட்டும் நாட்களுக்குள்ளார நாம போய்கொண்டிருக்கிறோம். இந்த வேலையில நாம நிதானிக்க வேண்டியது என்ன? நாம பேலையை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக அந்த பேலையில பிரவேசிக்க கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பேலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரை விசுவாசிப்பதன் மூலமாகவே நாம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறத எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அந்தபடியாக அன்றைக்கு எப்படி நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பேலையானது ஜலப்பிரளயத்திலிருந்து ரட்சித்து காத்து கொண்டதோ அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தா இந்த கடைசி நாட்கள்ல அவர் வரும்போது நாமும் ரட்சிக்கப்படுவோம். அதனால்தான் மத்தேயு 24 அதிகாரம் 39 வசனம் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்னு சொல்லிட்டு அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்னு குறிப்பிட்டிருக்கு. இப்படியாக மனுஷகுமாரன் வரப்போகிற நாட்களுக்குள்ளார நாம போய்கொண்டிருக்கிறோம். அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாகுவதற்கு நாம பேலையை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? இதை நாம நிதானிச்சு பார்த்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்பவர்களாக, தேவன் நமக்கு தன்னுடைய குமாரன் மூலமாக உண்டு பண்ண நீதிமான் என்னும் ஸ்தானத்தில் நிலைத்திருப்பவர்களாக, அவர் தந்த ரட்சிப்பை காத்துக்கொள்பவர்களாக இருக்கணும். இப்படியாக நாம பேலையை ஆயத்தம் பண்ணுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பேலையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்களுக்குள்ளார நாம வந்திருக்கிறோங்கிறத அறிந்து கொண்டு கிருபையினால உண்டு பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்பை காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த கடைசி காலமானது பேலையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்களை குறிக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய கண்கள்ல கிருபையை பெற்றுக்கொண்டு உம்மால் ரட்சிக்கப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக ஞானத்தையும் உணர்வையும் தந்தர்லுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.